சிவம் குரூப்ஸ் அண்ட் ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி சேர்ந்து திறந்திருக்கிற இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 3 ஃப்ளோரில் பண்ணுறதா சொன்னாங்க. இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸ் வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துல இருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்காரு. அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங் நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்க. ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும் போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க, அதுல இவர் ஒருத்தர். நான் போய் எல்லாம் பர்சனலா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா அப்படி ரைட்ல பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடும்போது எல்லாம் மறக்க முடியும். கொஞ்சம் கம்மியா ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் எதையோ பாப்பான்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி, இவரா இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும், நோபலா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதருங்கிற ஒரு நம்ம சில பாட்டுங்க பார்க்கும்போது, சில ஸ்டெப்ஸ் பார்க்கும் போதே வந்து ஒரு யூனிக்கா இருந்தாலே ஸ்ரீதர் தான் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பிகாஸ் இட்ஸ் நாட் a very different style of choreography, டிஃபரெண்ட் கோரியோகிராஃபி. அதான் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும் போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதர் அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டான்ஸரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் ஆஸ் அ ஹியூமன் பீங்கா இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீங். ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இதை நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம். இப்ப எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்க வரணும், எப்போ ஜி, அவ்வளவுதான். என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம, இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போனோம்.
பேட்சா ஃபுல்லா இருக்காங்க ஜி, நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர், ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளவு பெரிய லான்ச், இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாக்டர் பத்தி சொல்லணும், அக்ஷதா பத்தி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுலாம் டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க 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 மட்டும் மாத்திக்கோ அப்படி அந்த லெவல்ல அவங்களும் குரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீம்ங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலாம்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. ஏன்னா இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் என்ன கார்னர்ல என்ன பார்த்துட்டு இருக்காரு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதுல நான் என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபீஸ்லாம் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்கேன்னு சொல்லி அவரையும் டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டுல இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பா பேசப்படும். அது விட ஆக்சுவலா வந்து அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங், இப்போ இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லா படத்துலயும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்றது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டா மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன்லாம் இல்லை, எவ்வளவு மில்லியன் நீங்க போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லுங்க. 200 மில்லியன். நாங்க சின்ன மச்சான், நானு லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்க காம்பினேஷன்ல. அப்புறமா அந்த மியூசிக்ல இந்த அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இதுல ரொம்ப அழகா ஸ்டைலிஷா நம்ம வந்து ஷாம் சார் ஆடி இருக்காரு. இதை நான் சொல்றதோட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸ்? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர். படம் வந்து 7th March. சூப்பர். இதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே எங்க வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட்.